தமிழினத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர். எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை எழுச்சியுரையாட அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏன் மண் ஏன் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா 234 தொகுதிகளை தாண்டி நம்மை எல்லாம் ஆசீர்வாதம் செய்வதற்காக, நம் மீது அன்பு மழை பொழிவதற்காக நமக்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று மேடையின் மீது இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மூத்த கூட்டணி தலைவர்கள் ஐயா ஜி.கே. வாசன் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தினுடைய அருமை கருதி ஐயா அவர்களுக்கு இதை தொடர்ந்து மதுரையில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு. அது தாமதமாக கூடாது என்கின்ற காரணத்திற்காக எல்லோருடைய பெயரை சொல்லாமல் நேரடியாக எல்லோருக்கும், தமிழறிவு மணியன் ஐயா உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக காத்திருந்தோமோ நாம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்னும் 60 நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 39 எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சகோதர சகோதரிகளே,